இனிமே ரோட்ல நம்ம வந்து கார் ஓட்டிட்டு போனாலோ, பைக் ஓட்டிட்டு போனாலோ, போலீஸால நிறுத்தவே முடியாது. அதுவும் நம்மளோட கார்லயோ, நம்மளோட பைக்லயோ இல்ல நம்ம பெண்கள் ஓட்டிட்டு போறோம். குழந்தைகள் வந்து அந்த கார்ல இருக்காங்க. குழந்தைகள் அந்த பைக்ல இருக்காங்க. இல்ல பெரியோர்கள் வந்து பெற்றோர்கள், மூத்தவர்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வண்டியில இருக்காங்க அப்படின்னா, போலீஸால நிறுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நியூ ரூல் வந்திருக்கு. நம்மளோட வண்டியில குழந்தைகள், பெண்கள், மூத்தவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா போலீஸால நிறுத்தவே கூடாது. இது சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையாவா? இல்ல இந்த மாதிரி ஒரு வைரல் ஏன் வந்துட்டு இருக்கு? ஸோ இந்த மாதிரி ரூல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதாவது லேடிஸ் வந்து நம்ம வண்டியில வந்து டிராவல் பண்றப்போவோ, இல்ல பைக்ல போறப்போ, கார்ல போறப்போவோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் சரி, நம்ம வண்டியில குழந்தைகளோ, இல்ல மூத்தவர்களோ இந்த மாதிரி நம்ம வண்டியில இருந்தாங்க அப்படின்னா, இந்த வேக்கில்ஸ் இந்த வண்டிகள் எல்லாத்தையுமே போலீஸார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவையில்லாம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் மாதிரி தான் வந்து இப்போ பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது முழுக்க வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்களா? அதாவது ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்களா? இனிமேல் ஸ்டாப் பண்ணா வந்து தப்பா அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன கைட்லைன் சேஞ்ச் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து போலீஸ் வந்து ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஒரு டிசிஷனுக்கு பின்னாடி சில முக்கிய ரீசன்களும் ஒரு சில முக்கியமான ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பு. ஸோ எமர்ஜென்சி டைம்ல வந்து அன்னெசரியா ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிலே ஏற்படலாம் அப்படின்றதுனாலையும், அதே மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இப்போ பெரியவங்களா இருக்கட்டும், இப்போ வயசானவங்களா இருக்கட்டும், ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு சிக் பேசஞ்சர்ஸ் சிக் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனாலையும், இன்னொன்று தேர்ட் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹியூமன் சென்சிட்டிவிட்டி. அதாவது போலீஸ் செக்கிங் நடக்கிறப்போ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்ரோச்சும் வேணும். சில இடத்துல வந்து போலீஸா இருந்துட்டு மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படின்னு நிறைய வீடியோ சோஷியல் மீடியால பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ரேண்டம் செக்கிங் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக்ல வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணுறதே எங்களுக்கு டிலே ஆகுது, எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, ஸோ எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர்லாம் ஆகுது அப்படின்றதுனால ஃபீட்பேக்கில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தனாலையும் இந்த ஒரு ரீசனாலையும் வந்து இந்த ஒரு நியூ ரூலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கைட்லைன்ஸ் சேஞ்ச் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால போலீஸ் வந்து இனிமேல் நிறுத்தவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நிறுத்துவாங்க. எப்படின்னா போலீஸ் நிறுத்தவே முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுதான் தப்பு. சஸ்பியஸ் வேக்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸார் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லா வயலேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். அப்புறம் செக்யூரிட்டி செக் அவசியப்பட்டுச்சு அவங்களுக்கு, உங்களோட வண்டியை நாங்கள் செக் பண்ணியே ஆகணும், எங்களுக்கு நீட் அப்படின்னு அவங்க வந்து வார்ன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நார்மலாக ரேண்டமாக ஸ்டாப் பண்ணி செக் பண்ணாமல் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து முழுசாக செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பீப்புள்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ரூல் இந்த கைட்லைன் சேஞ்சுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது முழுக்க சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற ஒரு அட்டெம்ப்ட் தான். அதே மாதிரி உமன்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஓல்டு பீப்புள்ஸாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி தெரியுது. அதே மாதிரி டிராஃபிக் டிசிப்ளினும் ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபேக் நியூஸ் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் நினைக்கக்கூடாது. இது வந்து நிறுத்தவே மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக நிறுத்துவாங்க, அவங்களுக்கும் பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளுடைய சேஃப்டி அண்ட் வந்து கன்வீனியன்ஸ்க்காக இந்த ஒரு கைட்லைன்ஸ் சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரூல் ஃபுல்லாகவே இன்னும் வந்து அஃபிஷியலாக கிளாரிட்டியாக இன்னும் வெளியே வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து நம்ம பற்றி பேசுவோம். ஸோ அதுவரை இது ஜஸ்ட் வந்து ஒரு கைட்லைன் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ இதோட பர்பஸ் முழுக்க கிளியராக தெரியணும் அப்படின்னா சேஃப்டி அண்ட் வந்து ஹியூமனிட்டியை வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயம், அதாவது காவல்துறை சைட்லேருந்து இந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை போலீஸ் வந்து அதிகமாக ஸ்டாப் பண்ணுறாங்களா? உங்களுக்கு டிலே ஆகுதா? உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இதிலேருந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.